Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல சுவையான அப்பள பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பள பொரியல் செய்யறதுக்கு தேவையான மசாலாவை முதல்ல ரெடி பண்ணி எடுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்க்காம கொரகொரப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அப்பளத்தை பொரிச்சு எடுக்கலாம். அதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணி தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் அப்பளத்தை சேர்த்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அப்பளத்தை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற அப்பளத்தை உடைச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம அப்பள பொரியல் செய்யறதுக்காக ஒரு கடாயில தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு லைட்டா சிவந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு காய்ந்த மிளகாய் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் ஒரு 7 8 சின்ன வெங்காயம் கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பளத்துலையும் உப்பு இருக்கும், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு எடுத்து வச்சிருந்த அப்பளத்தை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான அப்பள பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்க கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.